சில கர்மாக்கள் அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை. தீராத நோய், மரணம், இதை நம்ம மாற்ற முடியாது. நம்மளோட பிறப்பும் நம்மளுடைய இறப்பும் இதுவும் கர்மா தானே. நமக்கு ஏற்படக்கூடிய பொருள் இழப்பு, அவமானம், இது போன்ற விஷயங்கள் ஒரு சிலது தள்ளி வைத்து காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கிறது, இப்போ காலம் தாழ்த்தி தான். நம்ம பிறந்தோன்னே யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. அந்த ஒரு பருவ வயது வந்தோன்னே திருமணம் நடக்கணும். கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த காரணி என்னங்கிறது நம்ம சில விஷயங்களை அலட்சியப்படுத்தி விட்டுடணுங்க. பிறரின் கருத்து வேறுபாடு, பொறாமை பேச்சு, செயல்கள், இதுக்கு அலட்சியப்படுத்த வேண்டிய கர்மாக்கள். உடனே தீர்த்து விட வேண்டிய கர்மாக்கள்னு சிலது இருக்கு. கடன், நமக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம், அறுவை சிகிச்சை, நோய்கள், பாகப்பிரிவினை, இந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை அரசாங்கத்திடம் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், இதெல்லாமே கர்மா. இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி எது தீர்க்கப்பட வேண்டியது, எது தீர்க்கவே முடியாதது, எது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியதுன்னு பிரிக்கக்கூடிய விஷயங்கள் தான் கர்ம வினையை பற்றி நாளை நேரலையில் பேசுகிறோம்.